தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்க முடியுமோ அத்தனை பிரச்சனைகளையும் இப்ப ஆளும் கட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஆளும் கட்சி தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி இப்ப பண்ணிருக்க ஒரு சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாட்டுல தளபதியோட பேச்சு தான் தமிழக அரசியல்ல பரபரப்பா இப்ப வரைக்கும் பேசப்பட்டு வருது. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாடு முழுவதும் தளபதியோட விலையில்லா விருந்தகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். தளபதி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த விலையில்லா விருந்தகம் தொடங்கப்பட்டது கிடையாது. விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்பவே பல மாவட்டங்கள்ல விலையில்லா விருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமா நடத்தப்பட்டு வருது இன்னைக்கு வரைக்கும். இப்படிப்பட்ட சூழல்ல மதுரையில ஏழை எளிய மக்களுக்கு தளபதியோட விலையில்லா விருந்தகம் மூலமா இலவசமா உணவு வழங்கி வந்திருக்காங்க. சாலை ஓரமா ஒரு பூத் மாதிரி செட்டு போட்டு அதுல வச்சு இந்த விலையில்லா விருந்தகத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 150 முதல் 200 பேருக்கு மதிய உணவு வழங்கி இப்படிப்பட்ட சூழல்ல மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் இனிமேல் இந்த விலையில்லா விருந்தகத்தை நடத்தக்கூடாது அப்படின்ட்டு சாலை ஓரமா போடப்பட்டு இருந்த பூத் மாதிரியான செட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விலையில்லா விருந்தகத்துல உணவு கொடுக்கும் போது ஏராளமான பொதுமக்கள் கூடிடுறாங்க. இதனால அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இந்த போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததா சொல்றாங்க. சோ அந்த அடிப்படையில தான் இந்த விலையில்லா விருந்தகத்தை நாங்க அகற்றி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட காரணம் பாத்தீங்கன்னா இருக்கு. இத்தனை மாசமா அந்த விலையில்லா விருந்தகம் அந்த இடத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்பெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ தளபதி மாநாட்டுல பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பா மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு ஆளும் கட்சி முடிவெடுத்திருக்காங்க. இன்னைக்கு மதுரையில நடந்த இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ தளபதி இதுக்கு எந்த மாதிரியான முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.